வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஸோ நண்பர்களே, இனிமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஹோட்டலோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஹோட்டல்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கு, பட்ஜெட் எவ்வளவு ஆகுது, அந்த ஹோட்டல்ல நம்ம எப்படி புக் பண்றது அப்படின்றத பத்தி எல்லாம் இனிமே நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்க்க போறோம். இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஸோ நம்ம இந்த வாரம் ஏலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, நம்ம ஏலகிரி வந்தோம் அப்படின்னா அந்த மலை ஏறி அந்த சமதள பாதைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் தான் இந்த PA ரெசார்ட். ஸோ இந்த ஹோட்டலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசார்ட்ல கார் பார்க்கிங் வசதி இருக்கிறதுனால நம்மளுக்கு கார்ல வந்தோம்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஹோட்டலை கிராஸ் பண்ணி ரோட்ல போகும்போது குதிரை கத்துற மாதிரியான சவுண்ட் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அங்க குதிரை மாதிரியே ஒரு பொம்மை வச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து தான் குதிரை கத்துற மாதிரியான சவுண்டு பிளஸ் குதிரை மூவ் பண்ற மாதிரி அது மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். PA ரெசார்ட். ஸோ இவங்களுக்கு ஏலகிரியில மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில இடத்துலலாம் ரெசார்ட் இருக்கு. அதை பத்தியெல்லாம் நம்ம அடுத்ததா பார்க்கலாம். முதல்ல இவங்களுடைய அந்த வரவேற்பு அறை ரொம்பவே நீட்டா, அதே சமயம் சாமி போட்டோவோட ரொம்பவே நீட்டா இருக்கும். ஸோ நம்ம இங்க குடும்பத்தோடவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்க வரும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாலை பார்க்கும்போதே ரொம்பவே மாடர்னா டிசைனா இருக்கும். ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏத்த இடம் கூட இந்த இடம். ஸோ நம்ம அங்க இருக்கக்கூடிய அந்த நீச்சல் குளத்தை பார்த்துடலாம். ரொம்பவே இயற்கையா இருக்கிற மாதிரியான ஒரு நீச்சல் குளத்தை செட் பண்ணியிருக்காங்க. பாறைகளுக்கு மத்தியிலையும் மரத்தோட அடியிலையும் அந்த நீச்சல் குளம் இருக்கிற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு அங்க குளிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உருவாகும். ஸோ பாத்ரூம்ல நம்ம போய் குளிக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நீச்சல் குளம் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஜாலியா ஸோ எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த நீச்சல் குளத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸை பார்க்கறதுக்கு படியும் இருக்கு, லிப்ட் வசதியும் இருக்கு. ஸோ நம்ம ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க இன்னும் ஒரு சில ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. அது என்னென்ன இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போறது அங்க இருக்கக்கூடிய இன்டோர் கேம்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏலகிரியில இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி இங்க இருக்கு, இன்டோர் கேம்ஸ். ஸோ நம்ம ரூம் புக் பண்ணிட்டு ரூம்ல இருக்கும்போது நம்மளுக்கு போர் அடிச்சா ஒன்னு டிவி பார்ப்போம், இல்லைன்னா மொபைல் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸா இந்த இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம். இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் நம்ம விளையாடும் போது சோ நம்ம கூட விளையாடுறவங்க கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸா நம்ம விளையாட முடியும். ஆனா இதே மொபைல்ல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விதமான மன இறுக்கம் தான் உருவாகும். இந்த இடத்துல நிறைய வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் எல்லாம் இருக்கு, இன்டோர் கேம்ஸ். சோ அதெல்லாம் நம்ம ஜாலியா விளையாட முடியும்.
சோ அதுக்கடுத்ததா ஏலகிரியில இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த ஹோட்டல்ல இருக்கு. ஆமாங்க, ஹோம் தியேட்டர். சோ நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஆசைப்படுவோம் நம்ம வீட்ல ஒரு ஹோம் தியேட்டர், அதாவது மினி தியேட்டர் வந்து நம்ம வீட்ல வந்து செட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய கனவா இருக்கும். சோ அந்த குறை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். நம்ம இங்க தங்கும் போது நம்ம வந்து அந்த மினி தியேட்டர்ல வந்து படம் பார்க்க முடியும். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த சோபா எல்லாமே வந்து ரொம்பவே லக்ஸரியா இருக்கும். சோ ஒரு ஹை கிளாஸ் தியேட்டர்ல போயிட்டு உட்காந்து நம்ம படம் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இங்க கிடைக்கும். இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் நிறைய வெரைட்டில வந்து ரூம் இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கு. அந்த பெட்டா இருக்கட்டும், பெட்ஷீட்டா இருக்கட்டும், அந்த தலகாணியா இருக்கட்டும், இல்ல அவங்க கொடுக்குற அந்த டவலா இருக்கட்டும், சோ ரொம்பவே நீட்டா ஒயிட்டா இருக்கிறதுனால அதை பார்க்கும்போதே நம்ம வந்து இங்க தங்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு வந்து தோணும். ஏசி ஃபேனு இங்க இருக்கு. நம்மளுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏசி தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபேனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் போகிற ஹோட்டல் எல்லாத்துலேயுமே வந்து பாத்ரூம் வந்து நீட்டாக இருக்கா அப்படின்னு தான் முதல்ல பார்ப்பேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் எந்த அளவுக்கு கிளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு ரூமு ஹோட்டல் வந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த ஹோட்டலை பொறுத்தவரையிலும் பாத்ரூமும் ரொம்பவே நீட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு 2 ஃபேமிலியா வந்தோம் அப்படின்னா ஒரு ரூம்லயே தனித்தனி 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து இங்க இருக்கு. ஸோ அந்த ரூம் வந்து நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ரூமுக்குமே தனித்தனி பெட்டு, டிவி, பாத்ரூமு, ஏசி, ஸோ எல்லாமே வந்து நீட்டா இங்க இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க டார்மெண்ட்ரியும் இருக்கு. ஒரு 10லிருந்து 15 பேர் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரே ரூம்ல தங்கறதுக்கு அந்த டார்மெண்ட்ரியும் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லா ரூம்லயுமே வந்து பாத்ரூம் நீட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாத்ரூம்லயும் ஹீட்டர் இருக்கு. பொதுவா ஒரு சில ஹோட்டலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து காமனான ஒரே ஒரு ஹீட்டர் இருக்கும். நம்ம போன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து அந்த சுடுதண்ணியை வந்து நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பாத்ரூம்லயுமே அந்த இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்ப தேவையோ நம்ம ஹீட் பண்ணி குளிச்சிக்க முடியும். ஸோ நாம் பார்க்கும்போது இங்க ரூம் எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டா தான் இருந்தது. இந்த ஹோட்டலை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு ஹாஃப் டே மட்டும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக தேவை ரூம் அப்படின்னாலும் வந்து தராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வந்து இங்க கட்டணமா வசூல் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல சிங்கிளாவோ வந்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு ரூம் வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இவங்களதே வந்து மெயினா சொல்லணும் அப்படின்னா கொல்லிமலையில வந்து மிகப்பெரிய ஒரு ரெசார்ட் இருக்கு. ஸோ இந்த ஹோட்டல்ல ரூம் ரெண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஃபோன் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே சீசனுக்கு ஏற்ற மாதிரியான கட்டணங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ரேட்டோ நான் எவ்வளோ அப்படின்றத வந்து இங்க கொடுக்கல. ஆன்லைன்லயோ இல்ல கான்டாக்ட் டீட்டெயிலையோ வந்து நீங்க ஃபோன் பண்ணி ரேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹோட்டல் ரிவ்யூ பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் எங்கேயாச்சும் தங்கணும் அல்லது உங்களுக்கு எந்த ஹோட்டல் பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு. ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் சுற்றுலா பற்றின தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம ஃபேஸ்புக் பேஜையும் வந்து லைக் பண்ணுங்க.